இந்த ஜெயில் அனுபவத்தை பெற்றதனால் தான் பவுல் எபேசு சபைக்கு இவ்வாறு எழுதியிருக்க வேண்டும் என்று நாம் நம்புகிறோம். ஆவியில் நிறைந்து ஜெபித்து தேவனை பாடி துதித்த சத்தத்தை அதிகாரிகளும் காவலர்களும் கேட்டுக்கொண்டே அவர்கள் தூங்கி போய்விட்டார்கள். வருத்தம் பதட்டம் இல்லாமல் மகிழ்வாய் இவர்கள் இருக்கிறார்களே, எந்த எதிர்கால பயம் கூட இல்லாதபடிக்கு இவ்வளவுகள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் காணப்படுகிறார்களே, இது என்ன முறைமையோ என்று தெரியவில்லையே என்று சொல்லி நினைத்துக் கொண்டே அவர்கள் தூங்கிவிட்டார்கள். திடீரென்று கர்த்தருடைய தூதன் அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து நிற்கிறான். 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய தூதன் அந்த இடத்திலே அவர் கடந்து வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிய முடிகின்றது. அல்லது ஒரு பூமி அதிர்ச்சி அந்த இடத்திலே தேவன் உண்டாக செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று அவன் நினைத்துக் கொள்ளுகின்றான். அப்படி நினைத்து சிறையில போடப்பட்டவர்களை நிமித்தமாய் ராஜாக்கள் நமக்கு எதிராக தீர்மானம் பண்ணி நாம் தான் அவர்களை தப்புவித்து விட்டோம் என்று சொல்லி நம்மை கொண்டு விடுவார்களே என்று சொல்லி அவன் பட்டயத்தை நட்டு தனக்குத்தானே தன்னை கொலை செய்யும்படியாக, தற்கொலை செய்து கொள்ளும்படியாக அவன் தீர்மானித்தான். உடனே பவுலும் சீலாவும் சத்தமிட்டு, நீ சாகாதே, நாங்கள் ஓடி போகவில்லை, இங்கே தான் இருக்கிறோம் என்று சொல்லி சத்தமிட்டார்கள். அவன் ஓடி வந்து நடந்தவைகளை எல்லாம் கேட்டறிந்து பயந்து அவன் கேட்கிறான், ஆண்டவர்மாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அது 31ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அதற்கு பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்.